இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் நாம் லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். கர்த்தருடைய பாடுகள், உபத்திரவங்கள், அவர் சிலுவையில் அறையுண்டது மற்றும் அவர் உயிர் தெழுந்தது என்பவர்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய காலங்கள் இது. இந்த காலங்களிலே நாம் நம்மை பற்றி சிந்தித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கான கொடுத்த நாட்களை நாம் நம்மை பற்றி ஆராய்ந்து நம் வழியை சீர்தூக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். சாதாரணமாக இந்த நாட்களிலே நாம் நம்மை ஒடுக்கி நம்முடைய காரியங்கள் சிலவற்றை விட்டுவிட்டு உபவாசம் இருந்து தேவனுக்கென்று சில காரியங்களை ஒருத்துவிட்டு தேவனுக்காக நாம் வாழ்வதற்காக நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களிலுமே நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த பாவத்துமான உலகத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்திலிருந்து நாம் பாவம் இல்லாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் என இயேசு விரும்புகிறார். இந்த நாளிலும் நாம் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வாசிக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு சாதாரணமாக நாம் பெற்றுக்கொண்டது அல்ல. நாம் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட்டாலும் அதை இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் திரும்பின போது அவர் ரட்சித்திருக்கிறார். பல நேரங்களிலே பலர் தங்கள் வியாதியிலிருந்து சுகமாகி அந்த ரட்சிப்பை பெற்றிருப்பார்கள். பலர் தங்களுடைய வறுமையிலிருந்து நீக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். பலர் பல்வேறு சூழ்நிலையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இயேசுவின் பாதையிலே ரட்சிக்கப்படும்படியாக வந்திருப்பார்கள். பல்வேறு சூழ்நிலையிலே அற்புதங்களையும் அடையாளங்களினாலும் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்நாளிலே முழுவதுமாக நாம் சாகும் வரையிலே அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நாம் நம்மை சிந்தித்து பார்ப்பதற்கான காலங்கள். நாம் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு வாழ்கிறோமா அல்லது உலகத்தின் போக்கிலே நாம் ரட்சிப்பை இழந்து வாழ்கிறோமா என்பதை சிந்திப்பதற்கான காரியம். எனவே நம்முடைய உலகத்தின் வாழ்நாள் முழுவதுமாக நாம் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்கு நாம் ரட்சிப்பை காத்து கொண்டிருந்தால் மட்டுமே அது முடியும். இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று. நாம் தண்டனை என்று சொல்வது நாம் நம்மை பாதாளத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்வது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். இந்த உலகத்திலே அவர் கொடுத்த ரட்சிப்பை காத்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதாகமத்திலே ஒரு மனிதன் ரட்சிப்பை பெறுகிறான். அவன் புறஜாதியிலிருந்து ரட்சிப்பை பெறுகிறான். அவன் எப்படியாக தன்னை காத்து கொள்கிறான் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது நாகமான் என்ற ஒரு சீரிய ராஜாவின் படைத்தலைவன் இருக்கிறான். அவன் உடலிலே குஷ்டரோகம் காணப்படுகிறது. இது 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே இந்த சம்பவம் இருக்கிறது. இந்த நாகமான் ஒரு படைத்தலைவன், ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. இவனுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக இவனுக்கு ஆலோசனை சொல்வது யார் என்று பார்த்தால் ஒரு இஸ்ரவேலின் அடிமை பெண். ஒரு இஸ்ரவேலின் அடிமை பெண் சீரியா தேசத்திலே இருந்து தனது வீட்டு எஜமான் அவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார். இந்த நாகமான் என்ன நினைக்கிறார்? தன்னுடைய குஷ்டரோகம் சுகமாக வேண்டும் என்று எண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் புறப்பட்டு வருகிறார். தன்னுடைய நோயை சுகப்படுத்துவார். தன்னுடைய நோய் சுகமாய் நாம் மற்ற மனிதர்களைப் போல சந்தோஷ மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் போல ஆரோக்கியத்தோடு நான் காணப்பட வேண்டும் என்று வருகிறார். அப்படி வரும்போது அவர் நாகமான் இங்கே வந்து சந்திக்கும் போது அவர் அரசனை போய் சந்திக்கிறார். அரசனை போய் சந்திக்கும் போது அரசனால் அவருடைய வியாதியை சுகப்படுத்த
முடியாது. அரசன் அதை கேட்டு தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே எலிசாவின் இடத்திற்கு நாகமான் அனுப்பப்படுகிறார். நாகமானை எலிசா அழைக்கிறார். எலிசாவின் வீட்டுக்கு செல்லும்போது நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமாகும்படியாக அவர் ஆலோசனையை கூறுகிறார். யோர்தானிலே போய் 7 முறை அவரை ஸ்நானம் பண்ணும்படி கூறுகிறார். இந்த காட்சிகள் நடக்கிறது. நாகமான் யோர்தானிலே போய் 7 முறை அவர் முழுகுகிறார். அவருடைய சரீரம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறுகிறது. அவருடைய குஷ்டரோகம் நீங்குகிறது. அவர் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சம் போல அவருடைய உடல் மாறுகிறது. அதாவது ஒரு ரட்சிப்புக்குள்ளாக நாகமான் வருகிறார். நாகமான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். அங்கே வந்து முதலாவது பார்த்த அந்த மன்னனால் அவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் தான் அந்த மன்னரும் இருக்கிறார். ஆனால் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை வரங்களை கொண்டு ரட்சிப்புக்கு பாத்திராக இருக்கிற மக்களை ரட்சிப்பின் வழியிலே நடத்த வேண்டும் இந்த காலங்களிலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த மன்னனால் ரட்சிக்கப்பட முடியவில்லை என்றாலும் எலிசாவின் இடத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்படும்படியாக பல இடங்களிலே நாம் அலைந்திருப்போம். நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட்டு, நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுபட்டு, நம்முடைய வறுமை வேதனையிலிருந்து விடுபட்டு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பல இடங்களிலே நாம் அலைந்திருப்போம். நாமும் இதே போல நாகமான் போல எலிசா எப்படி சுகமாக்கினார் அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது இதே நாகமான் போலதான் அவர் கூறிய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அவர் கூறுகிறார் 2 ராஜாக்கள் 5:15 இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்கிறார். இதே போலதான் நாமும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது இதே வார்த்தையை கூறுகிறோம். இயேசுவை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டேன் என்று பல இடங்களிலே சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படியாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறோமா, நாம் ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். மேலும் நாகமான் இன்னொரு வார்த்தையை கூறுகிறார். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என்று கூறுகிறார். அப்படியானால் தன்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளிலுமே மற்ற தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன், மற்ற தெய்வங்களுக்கு நான் பலியிட மாட்டேன், தேவன் ஒருவரே நான் வணங்குவேன், அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன், அவரையே நான் பின்பற்றி வாழ்வேன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். ஒரு புறஜாதி மனுஷன் இவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவை தேவனை அறிந்தவனாய் தேவனுக்கென்று வைராக்கமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். நம்முடைய ரட்சிப்பின் காலங்களிலும் நாம் அப்படித்தான் தேவன் இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றி வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான். எனவே நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு, நம்மை அற்புதங்களாலும் அடையாளங்களும் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்த இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கும் பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு இந்த நாட்களை நாம் அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் இனி வரும் நாட்களிலும் ரட்சிப்பை இழந்து போன மனிதர்களை பற்றியும் ரட்சிப்பை காத்துக்கொண்ட மனிதர்களை பற்றியும் நாம் தியானிப்போம். அப்பொழுது நமக்கு இன்னும் நன்றாக விளங்கும். எனவே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக இயேசு அழைக்கிறார். இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கென்று வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் கிருபை செய்வார். ஆமேன். ஜெபம். இயேசுப்பா, அந்த நாளிலும் இந்த லெந்து நாட்களிலே ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் தியானிக்கிறோம். உங்களுடைய கருத்திலிருந்து நாங்கள் இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பை நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.